மிகப்பெரிய உலக தலைவர் மறித்த பொழுது, இந்த வேர்ல்ட் லீடர், அதாவது மக்களால் நேசிக்கப்பட்ட அவர் மறித்த பொழுது, als een wereldleider sterft, சாவே உனக்கு சாவில்லையா? is de dood dan geen dood voor jou? மரணமே உனக்கு மரணம் இல்லையா? Is de dood dan geen dood voor jou? அந்தபடியாக வாசகத்தை என்றால் துக்கம் தாழாமல் எழுதி வைத்தார். Opdat zijn verdriet, om het niet verdriet verergerd werd, is opgeschreven. Maar zo'n tekst op de poort van het graf hoeft bij Marcus niet geschreven. காரணம் கர்த்தராகி பெற்ற மகன் அவன். Hij is een kind die de Heer Jezus Christus heeft erkend en gevolgd is door te dopen. எனவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஜெயமாக வென்றுவிட்டார். En zo zien we dat Jezus aan het kruis de dood heeft overwonnen. கடைசியாக அழிக்கப்படும் சத்துரு மரணம். De laatste vijand die tegemoet komt is de dood. எனவேதான் ஒரு கிறிஸ்தவருக்கு மரணம் என்பது இல்லை. Dus dan zal voor de christen geen dood meer bestaan. அதை நித்திரை என்று சொல்லுவோம். We kunnen dit beschrijven als een slaap. எனவேதான் மார்க்குஸ் நித்திரை அடைந்திருக்கிறார். Dus Marcus die is slechts in slaap nu. இதை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போமானால், En als we dit vanuit het woord nemen, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் in 1 Thessalonicense, அவருடைய 4ஆம் அதிகாரம் hoofdstuk 4, அவருடைய 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது van vers 13 tot en met 18, இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். lezen wij het volgende. அதிலே நாம் வாசிப்பது என்னவென்று சொன்னால், Wat lezen wij? Wat we daar lezen is namelijk. அந்த நாட்களிலே ஆதி திருச்சபையார் தங்களுடைய சபையிலே அருமையான விசுவாச குடும்பங்கள் மரித்த பொழுது அழுதார்கள், துக்கப்பட்டார்கள், இப்படியெல்லாம் கூடி புலம்பினார்கள். In de eerste kerk, அவர்களுக்கு ஒரு நிருபம் எழுதினார். daarvoor schreef ook de apostel Paulus een brief toe naar deze gemeentes. அந்த நிருபத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். En dat hij dit allemaal zegt, dat lezen we ook terug in deze brief. 4ஆம் அதிகாரம் 13-18 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவரை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானது மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவஸ்தானத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். Ik wil niet, broeders, dat u ontweten bent, ten aanzien van hen die ontslapen zijn, dat u niet bedroefd bent zoals ook de anderen, die geen hoop hebben. Want als wij geloven dat Jezus gestorven en opgestaan is, zal ook God op dezelfde wijze hen die in Jezus ontslapen zijn, terugbrengen met hem. Want dit zeggen wij u met het woord van de Heer, dat wij die levend zullen overblijven tot de komst van de Heer, de ontslapenen beslist niet zullen voorgaan. Want de Heer zelf zal met hem in groep, met de stem van een aartsengel en met een bazuin van God neerdalen uit de hemel. En doden die in Christus zijn, zullen eerst opstaan. Daarna zullen wij, de levenden die overgebleven zijn, samen met hem opgenomen worden in de wolken, naar ontmoeting met de Heer in de lucht. En zo zullen wij altijd bij de Heer zijn. Zo dan, troost elkaar met deze woorden. 13ஆம் வசனத்திலே நித்திரை அடைந்து நித்திரை என்று சொன்னவர் 16ஆம் வசனத்திலே மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லுகிறார். Zo wordt in vers 13 gezegd van zij die, wordt gesproken over van zij die ontslapen zijn, en in vers 16 wordt gezegd van zij die in Christus gestorven zijn. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் மரித்தால் அதற்கு பேர் நித்திரை, மார்க்குஸ் நித்திரை. In andere woorden, iemand die in Christus sterft, die slaapt. நித்திரை கொண்டவன் ஒரு நேரம் ஒரு 30ஆம் வருடம் அவன் எழுப்புவார். En iemand die slaapt, die zal op den tijd zal hij wakker worden. Dus நாங்கள் நித்திரை கொள்கிறோம், நாங்கள் கர்த்தர் சுத்தமான காலையிலே நாங்கள் உயிரோடு எழுப்புகிறோம். wij slapen ook in de nacht en als het Gods wil is, staan wij weer op in de ochtend. அதே போலதான் மார்க்குஸ் இப்பொழுது நீண்ட நித்திரை, ஆனால் ஒரு நாள் உயிரோடு அவர் விழித்தெழுந்தப்படுவார். En zo heeft Marcus nu een langere slaap en er zal op de tijd zal hij weer wakker worden. அதுதான் கிறிஸ்தவத்துடைய நம்முடைய விசுவாசம். En dat is het geloof dat wij als christenen zijnde hebben. காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மரித்து, Want de Heer Jezus Christus die stierf voor ons. அடக்கப்பட்டு Toen hij werd begraven. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து En op de derde dag opstond. இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Leeft tot de dag van vandaag. எனவே அவரை விசுவாசிக்கிற எவனும், Dus hij die daarin gelooft, யாராக இருந்தாலும், wie dat ook is, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும், wie hem ook accepteert, ஒரு நாள்
die zal op een dag உயிரோடு எழுப்பப்படுவான். weer tot leven gewekt worden. இது கர்த்தருடைய கடவுளுடைய புத்தகத்திலிருந்து வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை. Dit zijn woorden die letterlijk uit het boek van God komen. அந்தபடியாக மார்க்குஸ் தன்னுடைய வாலிப வயதிலே சென்ற வருடம் ஞானஸ்நானம் பெற்றார். En zo heeft Marcus in zijn geleefdejaren is hij onder andere gedoopt. சென்ற வருடம் ஞானஸ்நானம் பெற்று ஒரு வருடத்துக்குள்ளாக இன்னொருவரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தியிருக்கிறார். En nadat hij gedoopt was, heeft hij binnen een jaar een andere persoon ook tot het dopen gebracht. அதாவது ஒருவனை கிறிஸ்துவுக்குள் நடத்தினால் அவன் 100% கிறிஸ்தவன் என்று அர்த்தம். Als iemand anders in Christus kan leiden, betekent dat diegene die hem geleid heeft 100% in Christus is. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னொருவன் புதிதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுவான் என்றால் முதலில் அவனுடைய வாழ்க்கையை தான் பார்ப்பான். Want op het moment als iemand voor Christus zou willen kiezen en voor Christus zou gaan volgen, zal hij eerst naar het leven van die ander gaan kijken. தனக்கு இயேசுவை பற்றி சொன்னவனுடைய வாழ்க்கையை பார்ப்பான். Zou kijken naar van de weg die hij bewandelt over die ene Jezus waar hij verteld heeft. அதுதான் கடவுளை நம்புவான். En dan zal hij in de Heer geloven. அதுதான் பைபிளை நம்புவான். Dan zal hij in het woord geloven. அதுதான் சர்ச்சுக்கு வருவான். Dan zal hij naar de kerk komen. அந்தபடியாக தன்னுடைய சாட்சி வாழ்க்கையின் ஊடாக ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினார். Zo met zijn getuigenisvolle leven heeft hij een andere persoon in Christus geleid. சரியாக ஒரு வருஷம். En dat was binnen een jaar. நான் சிந்தித்து பார்த்தேன். En ik dacht er eens over na. அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் ஒருவனை மட்டுமல்ல அவர் ஒரு சில பேரை அப்படியா கிறிஸ்துவுக்குள்ளே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். Niet alleen, hij heeft niet één iemand slechts in Christus geleid, maar hij heeft meerdere mensen over Christus verteld. பெரிய காரியம். Dat is een grote daad. அறிமுகப்படுத்தி திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Heeft deze mensen ook naar de kerk gebracht. இது ஒரு இலகுவான காரியம் அல்ல. En dat is niet iets makkelijks. இது மிக மிக சாட்சியாக வாழ்ந்தால் தான் முடியும். Alleen als jij een getuigenis met jezelf meedraagt, is het mogelijk. அது மட்டுமல்ல அவர் முதலாவது நடத்திய அந்த ஆத்மாவோட பேரு ஜோவான். En de eerste persoon die hij in de doop heeft geleid was Johannes சொல்லுவார்கள் ஜோவான் தான். Was gewoon. இவர் நாடகம் போட்டா ஜோவானுக்கு தான் நடிச்சார். En voor het toneelstuk waar Marcus meedeed, speelde hij ook Johannes. பாடலை கேட்டாலும் நான் ஜோவானை போல ஆண்டவருடைய மடியில நான் சாய வேண்டும், அவர் ஜோவானை போல இருக்க வேண்டும் பாட்டும் அதான். En het lied dat we in het begin hadden gezongen, staat ook letterlijk zoals een Johannes, dus dat ging ook over hem. பைபிள்ல இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார். En zo was er in de Bijbel ook zo'n persoon. அதாவது மார்க்கு என்ற பெயர். Namelijk een persoon van Marcus. வேதம் சொல்லுகிறது யோவான் என்ற மறுபெயருள்ள மார்க்குடைய வீடு என்று சொல்லப்படுது. Er wordt gesproken over het huis van een persoon van Marcus met een alternaam Johannes. பவுலோடும் பர்னபாவோடும் சேர்ந்து முதல் மிஷனரியிலே ஆசியா பகுதிக்கு போயிட்டு ஊழியத்துக்கு துணைக்க போன ஒரு வாலிபனுடைய பேர் அவன்தான் யோவான் என்று மறுபெயர் கொண்ட மார்க்கு. Zo was er een jonge man die met Paulus Barnabas op bediening ging naar Azië en zijn naam was Johannes met een alternaam Marcus. எனவேதான் மார்க்குஸ் உனக்கு நான் பேர் வைக்கிறேன் ஜோன் மார்க்குஸ். Maar Marcus geef ik jou de naam Johannes Marcus. அந்த பவுல் பர்னபாவுடைய புதிய ஊழியர்களோடு வாலிபனாகி அவன் சேர்ந்து ஊழியம் செய்து இன்றைக்கு அநேக சபைகள் அந்த இடத்துல இருக்கு. En zo zijn er vele gemeentes ontstaan door deze Johannes Marcus die als jong persoon zijn en met Paulus en Barnabas op pad gingen. எனவே அது ஒரு பொருத்தமாக காணப்படுகிறது. En dat past hier perfect bij. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, மார்க்குடைய வாழ்க்கையிலே நாம் பாடப்பட்டது கர்த்தருடைய பந்தியை நாம் கொடுக்க வரும்பொழுது. En wat we nog meer in Marcus' leven zagen, op het moment dat we het laatste avondmaal met elkaar gingen vieren, உலங்கால் படித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். was hij altijd op zijn knieën en ging biddend zat hij erbij. நான் நிற்போம் ஒரு சில நிமிடங்கள். En enkele minuten stond ik bij hem stil. மற்றவர்கள் இடிப்பார்கள், நான் இடிக்கவேணாம், இடிக்கிறோம். En enkele mensen die stoten hem wel eens aan en ik zei van nee, raak hem niet aan. அது மட்டுமல்ல, தன்னோட கூட்டிக் கொண்டு வந்த நண்பர்கள் முழங்கால் படிக்க வச்சு. En dat alleen, hij liet ook zijn andere vrienden die hij mee had genomen, liet hij ook op de knieën gaan. அப்படியே ரோட் சப்பர் கொடுக்க அதை கடவுளுடைய கையில் பெற்றுக்கொள்வது போல எடுத்து அப்படியே பயபக்தியாக உட்கொண்ட ஒரு பையன். Een jongen die met zoveel eerbied aan het laatste avondmaal van de Heer meedeed. ஒரு நாள் நான் சபைக்கு வரும்பொழுது ஊழியம் முடிச்சு மார்க்குஸ் ஜோன் மார்க் அவன் போகும் பொழுது என்கிட்ட வந்து சொல்லாமல் போறது. En op het moment dat we een dienst hadden afgerond en ik vandoor zou gaan, het was nooit voorgekomen dat Johannes Marcus niet zeggend weg zou gaan. Hij zei altijd wat. எத்தனை வாழ்வர்கள் சபையில் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியம் வந்து போயிட்டு வர பாஸ்டர் கொடுத்து போட்டு தான் கூட்டிட்டு வந்த நண்பர்களையும் கையை கொடுத்துட்டு கொண்டு போவோம். Er zijn zoveel jongeren in de gemeente, maar Marcus met zijn vrienden die zegt nog eerst nog gedacht tegen mij en gaat dan weg. எனவே தான்
இவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். En als ik naar zijn leven kijk, dan krijg je alleen maar vreugde. அவன் இங்க இல்லாட்டி ஒரு பெரிய வெற்றிடம் மாதிரி இருக்கு. அவன் இடம் அங்க தெரியும். நான் பார்க்கும் பொழுது அவன் வெற்றிடமா இருக்கு இந்த மாதிரி தெரியும். En nu hij er niet meer is, zie ik een hele leegte nu vallen. ஆனால் மார்க்கஸ் போய் சேர்ந்திருக்கிற இடம் நல்ல ஒரு இடத்துல. Maar waar Marcus nu is aangekomen, dat is een hele mooie plek. மார்க்கஸ் இப்ப நல்ல இடத்துக்கு போயிட்டார். Marcus is naar een mooie plek gegaan. பெற்றோர்களை உறவினர்களே, En daarom ouders, familieleden, உங்களை ஆறுதல்படுத்த வேண்டியதும் om jullie te troosten, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை. zijn de woorden die van Gods woord zijn Gods woorden. பேதுரு எழுதின முதலாம் நிருபத்துல Namelijk in de eerste brief van Petrus இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். wordt het volgende gezegd. பாருங்கள் 7வது வசனம் 1 பேதுரு 1 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகலாம். Opdat de beproeving van uw geloof, die van groter waarde is dan die van goud, dat vergaat en door het vuur beproefd wordt, mag blijken te zijn tot de lof en eer en heerlijkheid bij de openbaring van Jezus Christus. நான் உங்களை பற்றி சிந்தித்த பொழுது கடவுள் என்ன கொடுத்த வார்த்தை உங்களுக்கு இது. Dit zijn de woorden die mij werden gegeven op het moment dat ik aan jullie dacht. உங்கள் விசுவாசம் இப்பொழுது சோதிக்கப்பட்டது. Want jullie geloof wordt nu op de proef gesteld. உங்கள் மகனை அதிகமான பேர் தங்களுடைய உறவினர்களை நெருங்கியவர்கள் இழந்தால் கடவுளை திட்டுவார்கள், கேள்வி கேட்பார்கள். Er zijn mensen die de Heer wel eens vervloeken of vragen stellen aan de Heer van op het moment dat zij een familielid een dierbare persoon verliezen. கசப்படுவார்கள். Krijgen soms wel sprok. ஆனால் லெனினுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது வாயிலே கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். Maar als ik kijk naar het leven van Lenin, dan zie ik alleen maar de woorden van de Heer is goed, de Heer is goed. This is the faith. En dit is het geloof. இதுதான் விசுவாசம். Dit is geloof. இப்பதான் இதுதான் உயிருள்ள விசுவாசம். Dit is levend geloof. ஜீவனுள்ள விசுவாசம். Een levenvol geloof. எனவேதான் இந்த விசுவாசம் ஆண்டவர் வரும்பொழுது இவர்களுக்கு மகிமை கனமும் உண்டாகும். En de Heer zal glorie en hier zijn respect aan gegeven wanneer hij weer terugkomt. இந்த விசுவாசம் கனப்படுத்தப்படும். Want dit geloof wordt eer gegeven. துக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் Binnen verdriet en ellende. கடவுளை மறுதலிக்காமல் Om de Heer niet te ontkennen. தூக்கி எறியாமல் De Heer niet weg te gooien. அவர் நல்லவர் என்று இந்த நிலைமையிலும் அவர் நல்லவர் நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்வதுதான் மெய்யான விசுவாசம். En in deze situatie nog te zeggen dat de Heer goed is, dat is het grootste geloof. உங்களை எல்லாருக்கும் முன்னும் அந்த விசுவாசத்தை அவங்க உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார். En dat geloof hebben zij hier aangesloten, hebben zij bevestigd aan allen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. Mogen alle eer naar God gaan. எனவே நான் இப்பொழுது எழுந்து நின்ற ஜெபத்தோடு கூட Laten we opstaan en het gebed doen. நாம் கல்லறை தோட்டத்துக்கு செல்வோமா. We gaan naar het graf.